நியூசிலாந்திற்கு அருகில் உள்ள குக் தீவு மக்களின் வாழ்க்கை, கலாச்சாரம் மற்றும் உணவு பழக்கங்களை தற்போது காணலாம். பசிபிக் கடலில் நியூசிலாந்து அருகே உள்ள ஒரு குட்டி தீவு கூட்டம் குக் தீவுகள். இதில் மொத்தமாக 15 தீவுகள் உள்ளன. தன்னாட்சி தீவு என்றாலும் குக் தீவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் நியூசிலாந்தை சார்ந்தே உள்ளது. நியூசிலாந்தை சார்ந்தவர்களே பெரும்பாலும் இங்கு வசித்து வந்தாலும் இவர்களுக்கென்று தனி சட்டங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு நியூசிலாந்து நாட்டு குடியுரிமையும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 15 தீவு கூட்டங்களில் ராரோட்டோங்கா தான் முக்கிய தீவாக அமைந்துள்ளது. இங்கு ஒரு சர்வதேச விமான நிலையமும் அமைந்துள்ளது. ராரோட்டோங்காவின் மொத்த மக்கள் தொகை வெறும் 68,000 பேர் தான் என்பது ஆச்சரியமான விஷயம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் சுமார் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வரை இங்கு வந்து செல்கின்றனர். சுற்றுலாவை மட்டுமே நம்பி இருக்கிறது குக் தீவு கூட்டங்களின் பொருளாதாரம். எனினும் முத்து, பவளம் மற்றும் பழங்களையும் இந்த நாடு ஏற்றுமதி செய்கிறது. குக் தீவில் உள்ள பூர்வகுடி மக்கள் பாலினேசியன் இனத்தைச் சேர்ந்தவர்கள். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் இங்கு குடியேறி இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தீவில் உள்ள பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள் என்பதால் ரோராட்டோங்கா முழுவதும் பல இடங்களில் தேவாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மக்களின் உள்ளூர் மொழி ரோரோட்டோங்கா தான் என்றாலும் அனைவருமே அழகாக ஆங்கிலம் பேசுகின்றனர். பாலினேசியன் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஹக்கா நடனம் மிகவும் பிரபலமானது. இது தவிர இவர்களுக்கென்று பல பாரம்பரிய நடனங்களும் உள்ளன. ஆண்டுதோறும் குழு நடன போட்டி மிகவும் பிரசித்தமானது. இதனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கு படையெடுக்கின்றனர். தீவில் உள்ள பலருக்கும் மீன்பிடித்தல் தவிர மரவேலையில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்றனர். இது தவிர துணியில் இயற்கை காட்சிகளை வரையும் திவையாவி எனப்படும் கைவினை இங்கு மிகவும் பிரபலமானது. போக்குவரத்து நெரிசல், சுற்றுச்சூழல் மாசு, சத்தம் என இதெல்லாம் இல்லாத ஒரு அமைதியான அழகை குக் தீவு கூட்டங்களில் ரசிக்க முடியும். ரோரோட்டாங்கா தீவையும் அதன் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இங்குள்ள உணவுகளை ரசிக்க வேண்டும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அது தவிர மிகவும் சிக்கனமான ஒரு தொகையில் மொத்த தீவையும் சுற்றி பார்த்துவிட முடியும். இதனாலேயே ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குக் தீவை நோக்கி படையெடுக்கின்றனர்.